வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். கன்னி ராசி ஆண்டின் தொடக்கத்தில் கர்மகுரு, கண்ட சனி, ராகுவின் பாபத்துவம் என 3 கிரகங்களின் தாக்கமும் மிகவும் சாதகமற்ற நிலையில் இருப்பதுதான் உண்மை. இதன் காரணமாக தொழில் முடக்கம், காதல் தோல்வி, கடன் தொல்லை, திருமண தடை, குடும்பத்தில் குழப்பம், நண்பர்களுடன் மனவருத்தம், மாமன் வீட்டாருடன் கருத்து வேறுபாடு, கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் என பல்வேறு சிக்கல்களை கடந்த காலங்களில் சந்தித்து வந்திருப்பீர்கள். இந்த நிலை எப்போது மாறும் என்ற ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கும் கன்னிராசி நண்பர்களே, நல்ல மாற்றங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். ஆம், மார்ச் மாதம் முதல் படிப்படியாக மாறத் தொடங்குகிறது. மார்ச் 1ஆம் தேதி 2 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது மிகவும் நல்ல அமைப்பாகும். இதன் மூலம் குடும்பத்திலிருந்த குழப்பம் நீங்கும், புதிய தீர்வுக்கான வழிகள் பிறக்கும். மேலும் மார்ச் மாதத்தில் ராகு மற்றும் சனி பாபத்துவ நிலை விலகி சற்றே சாதகமான நிலைக்கு திரும்புகின்றார்கள். அதனால் மார்ச் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்புக்கு திரும்பும் மாதமாக கணிக்கப்படுகிறது. ஆண்டின் மிக முக்கியமான மாற்றம் 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 11ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார். அது மட்டுமல்ல, குரு உச்சம் என்ற உன்னத நிலையையும் அடைகிறார். இது மிக மிக சிறப்பான யோகம். இதன் மூலம் நின்று போன தொழில் மீண்டும் தொடங்கும், வருமானம் உயரும், வழக்குகளில் வெற்றி, அந்நிய முதலீடு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, குழந்தைகளால் பெருமை, கடனிலிருந்து விடுதலை, எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி, காதல் வாழ்க்கையில் வெற்றி என அற்புதமான பலன்களை ஆண்டின் பிற்பகுதியில் காணலாம். முக்கிய குறிப்பு: பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் இந்த 2 மாதங்களும் சுமாரான மாதங்களாக கணிக்கப்படுகின்றன. பெரிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. முடிவாக 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு 75% நல்லதே நடக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக அமையப்போகிறது. மேலும் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்வது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.